இந்த அபியூஸ் நடக்குது அப்படின்றது எத்தனை உமன் வந்து பேசுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, இல்லை எத்தனை குழந்தைங்க வந்து ரீச் அவுட் பண்றாங்க. பட் நம்ம ஃபேஸ்புக்கை போய் பார்த்தோம்னா அனானிமஸ் போஸ்ட் வந்து பார்த்தா அங்க இருக்கும் நிறையா, எனக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற அந்த ஒரு சஜஷன்ஸை வந்து அங்க கேட்குறாங்க. அவங்க கேட்டால் உங்களுக்கு அதுல என்ன பெருசு சொல்யூஷன் கிடைக்க போகுது? தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பேரண்ட்ஸ். அது எப்படி புரிஞ்சுக்கணும்? தப்புனா தப்புன்னு சொல்லணும், பட் அது எப்படி நம்ம தன்மையாக சொல்ல போகிறோம்? ரெஸ்பெக்ட், அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு சுயமரியாதை. அது ஒரு மாத குழந்தையாக இருந்தாலும் சரி, 10 மாத குழந்தையாக இருந்தாலும் சரி, 10 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்மளை விட சின்னவங்க தான். அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். பப்ளிக் பிளேஸை திட்டுவாங்க நிறைய பேரண்ட்ஸ். ரயில்வே ஸ்டேஷன்ல திட்டுறது, ரோட்ல திட்டுறது, பார்க்ல. அந்த குழந்தைங்களுக்கும் எமோஷன்ஸ், அவங்களுக்குமே வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு விஷயம் இருக்கு. என் குழந்தைய தானே நான் திட்டுறேன். ஒரு அம்மா குழந்தைய திட்டி என்ன நடக்க போகுது? என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கறது தப்பு கிடையாது. இப்போ எல்லாமே எவல்யூஷன் சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்கு. நான் இருக்கவே கூடாது என் வாழ்க்கையில, போதும் என்னை திட்டாங்க அந்த மாதிரி பண்ணி இறந்து போன நிறைய குழந்தைங்களோட கேசஸுமே பார்த்துட்டு தான் இருக்கு. எமோஷனல் கோஷன்ட் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, என் குழந்தை ஸ்கூலுக்கு போனாங்களா, எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது, எந்த சப்ஜெக்டில் எத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க, இதெல்லாம் தாண்டி எமோஷனல் கோஷன்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஓகே இவ ஹக் பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல, யூ ஷுட் ஓப்பன் அப் அண்ட் சே நோனா நோ, அவ்வளோதான். அது யாரானாலும் எனக்கு பிடிக்கலன்னா நோனா நோ. இல்லை குழந்தைங்களுக்கு மட்டும்தானா, ஈவன் ஒர்க்கிங்கில் இருக்கவங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, ஆஃபீஸில் நிறைய சீனியரில் நிறைய பாய்ஸ்னால அப்யூஸ் ஆகுறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி த்ரெட் பண்ணுறாங்க. அவங்கள த்ரெட்டனிங்குள்ளே எடுத்துகிட்டு போ, அவங்கள மிரட்டுறாங்க. அவங்கள இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணணும். சைலண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் இன்றைக்கி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இவங்க என்ன பண்ணாலும் இவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கராக வரும்போது நம்ம வீக்கராக மாறிடுறோம். ஹலோ ஆல், எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே வந்து கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் அப்படின்ற மாதிரி பிரிச்சிடலாம். ஏன்னா கொரோனாக்கு பின் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோட லைஃப் ஸ்டைலுமே மாறி இருக்கு. அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி எல்லாருமே அவேராக இருக்க ஒரு விஷயம்னா அது மென்டல் ஹெல்த் தான். அந்த மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை நம்ம தப்பான பாதையில் போயிட்டுருக்கோமான்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி மென்டல் ஹெல்த் சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை 4 சைக்காலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் பிரைசி மேம், வணக்கம் தேஜஸ்வி மேம். ஸோ ஹலோ ஆஷா மேம், ஹலோ அனிதா மேம், எப்படி இருக்கீங்க? 4 பேரும் நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா, இது மூலியமாக தான் மென்டல் ஹெல்த் அப்படின்ற கான்செப்டே நமக்கு தெரிய வந்தது. ஆனால் அதே சோஷியல் மீடியாவில் நிறைய அப்யூஸ்மெண்ட், நிறைய இப்போ ரீசெண்ட் டைமில் டிவியோ சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே பார்க்குறோம், நிறைய அப்யூஸ்மெண்ட் கேசஸ் பார்க்குறோம். இதுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும் போது இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாமே வந்துட்டு இருக்க நம்ம சோஷியல் மீடியா, பாசிட்டிவான விஷயமும் மோட்டிவேட்டான விஷயமும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி, நிறையவே சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப லாங் பேக்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம், இல்லை செக்ஷுவல் அசால்ட்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேர் கேஸாக தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ரீசெண்ட் டேஸில் டெய்லி நம்ம பார்க்கும்போதே ஒரு விஷயத்தை பற்றி நிறையா பார்க்கறனால இது நமக்கு ரெகுலராகவே இந்த மாதிரி விஷயம் வருது அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இன்னொரு சைட் பார்க்கும்போது இந்த விஷயம் நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா, நமக்கு ஒரு ஃபியர் அப்படின்ற ஒரு ஆன்சைட்டிக்குள்ளேயும் நம்ம போயிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது ஐயோ இந்த சொசைட்டிக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றத. அதே மாதிரி பீப்புள் இப்போ எப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பைஸ்டாண்டர் எஃபெக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இதை பற்றி பேசுவாங்க, இதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க, இதை பற்றி அவங்க டிஸ்கஸ் கூட பண்ணுவாங்க. இதனால அவங்க கோவம் கூட வருமே தவிர இதுக்கான ஆக்ஷன் எடுக்க ஹெசிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வரைக்கும் இன்க்ளூடிங் எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிற எல்லாருமே இதை நம்ம பேசிட்டே இருப்போம். இதை நம்ம மற்றவங்களுக்கு ஹேஷ்டாக கூட யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அன்டில் இன்னொரு டாபிக் வர வரைக்கும் தான் தவிர அவங்க யாருக்குமே இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இதுக்கு ஏதாவது பண்ண ஆரம்பிக்கணும், இதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் நம்ம எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கணும், நம்ம சைட்லேருந்து ஒரு சேஃபரான விஷயத்தை எடுத்துகிட்டு வரணுன்ற விஷயம் இப்போ வரைக்குமே எங்கேயுமே வரவே இல்லை. இது போயிட்டே தான் இருக்குது, இன்னும் போயிட்டே தான் இருக்கும். அப்படின்னா நம்ம ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் மாற ஆரம்பிக்கும். நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்க ஆரம்பிப்போம். தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை நமக்கு தேவையில்லை அப்படின்றத நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிச்சாலே இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து நமக்கு தேவையான அப்யூஸ் எப்படி இருக்குது, இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலான்ற விஷயம் நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். அண்ட் டு ஆட் பாயிண்ட்ஸ், இன்னும் ஸ்ட்ராங்கான லா வரல அப்படின்ற மாதிரியும் வந்து இருக்கு. அதாவது அப்யூஸ்னா வந்துட்டு வெறும் அடிக்கிறது, ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அப்படின்றது மட்டும் கிடையாதுல்ல. இஃப் எமோஷ்னலி அவங்களுக்கு அப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை லேபிளிங் கொடுப்பாங்க நிறையா வந்து, அது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் அப்யூஸில். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, ஓகே நம்ம இது மாதிரிலாம் செஞ்சால் தட்ஸ் ஓகேன்ற மாதிரியான ஒரு கன்சிடரேஷன் வந்துட்டு எல்லா பீப்புள் கிட்டேயுமே போயிடுது, பண்ணிட்டாங்க.
ஸோ வந்து தப்புன்றதும் தெரிய மாட்டேங்குது. இந்த தப்புக்கு என்ன பெருசா தண்டனை குடுத்துருவாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் இருக்குது. அண்ட் இன்னமும் நம்ப எப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு, உமனா இருந்ததுன்னா நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் அவங்கள. என்ன வேணாலும் சொல்லலாம். அண்ட் அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி வந்து மென் தான். ஸோ என்ன ஒரு டிசிஷனும் வந்து அவங்களால எடுக்க முடியாது, பண்ண முடியாது அப்படின்ற இருக்கும்போது, இட் இஸ் பிகமிங் நார்மலைஸ்ட் அண்ட் சில்ட்ரனும் அத பார்க்குறாங்க. சில்ட்ரன் பார்க்கும்போதும் வந்து என்ன ஒரு காலகட்டத்தில ஆகும் அப்படின்னா, நம்ம அம்மாவ என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க அப்படின்னு வரும்போது, நெறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ கவுன்சிலிங் வரவங்க சொல்லுவாங்க, நான் சொல்றத வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அத வந்து ஒரு லெத்தாலஜிக்கலா விட்டுடுறாங்க. இதுவே வந்து அவங்க அப்பா சொன்னாங்கன்னா அத எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? ஒரு உமன் அந்த இடத்துல பேசும்போது, பெருசா வந்து அந்த ஒரு கன்சிடரேஷன் வரல. அப்ப அபியூஸுமே அப்படிதானே நடந்துட்டு இருக்கு. ஆடிங் டு யுவர் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நார்மலைஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து த மோர் யூ நார்மலைஸ் என்ன ஆகும்னா, அது இன்னும் வந்து அபியூஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கும். அண்ட் அட் த எண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப்னு ஒரு விஷயம் இருக்குமே, தே ஸ்டார்ட் லூசிங் இட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ராக் வந்து இஃப் யூ கீப் இட் அண்ட் பாய்லிங் வாட்டர், ஸ்லோவாகவே ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு தெரியாமே இட் வில் ஸ்டார்ட் பாய்லிங் அலைவ். அதுக்கே தெரியாது தட் இட் இஸ் பாய்லிங். லாஸ்ட்ல என்ன ஆகும்னா இட் வில் டை. ஆனால் அதுக்கு தெரியாம தான் அந்த சென்ஸ் வந்து அடாப்ட் ஆகி வந்து இட் வில் லூஸ். ஸோ இதே மாதிரி அப்யூஸ் ஆல்சோ நம்ம எவ்வளோ நார்மலைஸ் பண்ணிட்டே இருக்கணுமோ த மோர் ஸ்ட்ராங்கர் இட் பிகம்ஸ். ஸோ இதுக்கு வந்து வீட்டில் சொன்ன மாதிரி ரீசெண்ட்லி ஒரு ஆட் பார்த்தேன் நான், நிமைல் ஒரு ஆட். ஸோ வீட்டில் வந்து யார் க்ளீன் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அம்மா தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டிலேருந்தே கிட்ஸுக்கு வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டீச்சிங் தம். அம்மா கூட சேர்ந்து நீங்க இதெல்லாம் பண்ணணும், அம்மா கூட சேர்ந்து டின்னர் பண்ணணும். ஸோ எவ்ரிதிங் இது சின்ன சின்ன விஷயமானாலும் கிட்ஸ்க்கு வந்து அது வந்து ஸ்லோலி அது வந்து ஒரு லைஃப் லாங் லெசன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஷோ தட் பெரிய பெரிய பிக் பிராண்ட்ஸ் ஆஃப் டாய்லெட் கிளீனர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரூம் கிளீனர்ஸ் ஆர் எனி குக்கிங் ஆட்ஸ் வந்து தே யூஸ் ஃபீமேல் தான். ஸோ அதில் எதுவும் மாற்று கருத்தே இல்லை. ஸோ புல்லிங் வந்து ரொம்ப நார்மல் ஆகிட்டு வருது. ஸ்கூல்ஸ்லேயே இருக்கட்டும், காலேஜஸில், ஒர்க் பிளேஸில், சின்ன சின்ன குழந்தைங்க இது வீடு வரைக்கும் வந்துருச்சு. புல்லி பண்ணுறது, இந்த நேம் லேபிளிங் பண்ணுறது, நேம் காலிங் எல்லாம் ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. இந்த விஷயத்தை உங்களோட பேஷன்ஸ் எப்படி, ஐ மீன் உங்களோட கிளைண்ட்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ பேசிக்லி இந்த புல்லிங்க்கு நான் என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கிறது தான் அங்கே ரெப்ளிகேட் ஆகும். ஸ்கூல்லேயே ஆகட்டும், ஒர்க் பிளேஸ்லேயே ஆகட்டும். நம்ம வீட்டில் சும்மா தாத்தா பாட்டி டே ஒல்லி குச்சான் அப்படிம்பாங்க, ஓட்டப்பல்லாம் அப்படிம்பாங்க, இன்னும் நிறைய சொல்ல முடியாத சும்மா சாதாரணமாக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம இன்டெரக்டாக அந்த குழந்தைக்கு என்ன சொல்கிறோன்னா, இட் இஸ் ஓகே டு கால் எனி ஒன் லைக் தட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாற்றம் வந்து நமக்கு வீட்டில் வரணும். தங்கமயில்னு கூப்பிடுங்க, சின்ன பிள்ளைன்னு கூப்பிடுங்க. ஸோ சின்ன சேஞ்சிங்க. நீங்கள் நம்ம வீட்டில் போடுற விதை தான் நாளைக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஸோ நாளைக்கு அந்த குழந்தை வந்து என்ன ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அன்னைக்கு மட்டும் நம்ம குதிச்சுட்டு போவோம். எப்படி நீ என் குழந்தைய சொல்லலை, என் பேர குழந்தைய சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி த சேஞ்ச் ஹேஸ் டு ஹேப்பன் விதின் ourselves. லைக் அந்த தனி மனுஷனுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நம்ம இன்னொரு ஜென்ரேஷனை நம்ம ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு குழந்தை கிடையாது, அவன் மூலியமா இன்னொரு ஜென்ரேஷன் உருவாகுது. ஸோ இட் இஸ் த ஜென்ரேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். அதை எப்படி நம்ம கொண்டு போகணுன்ற அந்த கான்ஷியஸ்னஸ் அது இருக்கணும் நமக்கு. அது இருந்ததுன்னா we can solve this. நான் பார்க்குற இன்னொரு விஷயம் இந்த புல்லிங்கில் என்னன்னா, அந்த செல்ஃப் லவ் அப்படின்றதே மிஸ் ஆகுது. அதாவது புல்லிங்கில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் அது இருக்கும், அந்த செஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அது வந்து இருக்கும். நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ மேம் சொன்ன மாதிரி நம்மளோட பல்ல வச்சோ, நம்மளோட நிறம் அதை வச்சோ, இல்லை நம்மளோட உடல் அமைப்பை வச்சோ நம்ம நேம்ஸ் கூப்பிடுறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெருசா இருக்காது. ஆனா அவங்க அந்த அதர் பர்சன் கூப்பிடுறாங்களா அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றது இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த செல்ஃப் லவ் மிஸ் ஆகுது. அப்போ 2 விதமா அதை பிரிக்கலாம். ஒன்று, நம்மள இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்களே, நம்ம வந்து இது மாதிரி தான் போல இருக்கு, நம்ம இப்படி தான் இருக்கணுன்ற அந்த அக்செப்டன்ஸ் வந்து நம்மள வெளியில யார் எப்படி கூப்பிட்டாலும் நம்ம அமைதியா போயிடுவோம் அப்படின்ற ஒரு இதுல போயிட்டு அது எங்க போய் முடியும்னா பண்ற தாட் வரைக்கும் போகும். இன்னொன்று என்னன்னா, நம்மளால வீட்டில் பேச முடியல. ஸோ நம்ம வேற யாராவது நம்ம வந்து நம்மளை விட கம்மியா இருக்கிறவங்களா பார்த்து நம்ம அந்த புல்லிங் பண்ணலாம்ன்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதுதான் லோ செல்ஃப் எஸ்டீம், தாழ்வு மனப்பான்மை. ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும், வீட்டிலேருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சோஷியல் லேர்னிங் தியரின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம். சுற்றி இருக்க விஷயத்த அப்சர்வ் பண்ணி அந்த விஷயத்த அவங்க பிஹேவியராக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சுற்றி இருக்க விஷயன்றது ஃபேமிலியில் சொல்கிற விஷயம். அந்த நம்ம குழந்தைய ஃபன்னியாக டீஸ் பண்ணுறோம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நான் சும்மா தான் விளையாட்டுக்கு தான் கூப்பிடுறோம், விளையாட்டு கூப்பிடுற விஷயம் பெரிய விஷயம். ஆனால் கிடையாது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வேர்டுமே அந்த குழந்தைக்கு வளரும் போதுலேருந்தே அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனில் சேர்த்து வச்சுட்டே வரீங்க.
அப்ப அந்த குழந்தை வளரும் போது என்ன ஆக ஆரம்பிக்கும், ஓகே என்னோட கலர் அண்ட் அப்பியரன்ஸ் நான் இப்படிதான் இருக்கேன் போல. ரேசிசம்ன்ற ஒரு விஷயம் நம்ம வெளியில பார்த்துட்டு இருக்கோம், ஃபேமிலிக்குள்ள இருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அவுட்டர் லுக் அண்ட் அப்பியரன்ஸை வச்சு பேச ஆரம்பிக்கிற விஷயம். அப்ப இந்த குழந்தை இங்க இருந்து கத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இன்னொரு குழந்தைய டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இன்னொரு குழந்தை இங்க அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இங்க இருந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், இன்னொரு குழந்தைக்கும் அந்த ஒரு விஷயம் வர ஆரம்பிக்கும். இவங்களுக்கும் டாமினேட்டிங், ஓகே நான் ஒருத்தனை டீஸ் பண்றேன், ஒருத்தனை இது பண்ணும்போது என் கண்ட்ரோல்ல அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தையோட அந்த ட்ராக்கே நம்ம மாத்தி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப மேம் சொன்ன மாதிரி குழந்தைங்களை கூப்பிடும் போது நிக் நேமே செல்லமா வச்சு கூப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டான நேம்ஸ்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரிலாம் அந்த குழந்தைங்களை கூப்பிடும் போது அந்த குழந்தைங்க கத்துக்கணும், ஓகே இன்னொருத்தர் நம்ம அப்படி கூப்பிடக்கூடாது, அப்போ ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் அண்ட் லுக்கை வச்சு நம்ம பேசக்கூடாது, என்னோட பாடி ஷேமிங்ன்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது, ஸோ அவங்க கலரை பத்தி நம்ம பேசக்கூடாது. இப்போ ரொம்ப சிம்பிள், ஒரு சென்டென்ஸ் பேசும்போதே கூட நம்ம என்ன சொல்றோம்னா கலர் டிஸ்கிரிமினேஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஜென்ரேஷன்ல மாறி இருந்தாலும் இப்போ வரைக்குமே குழந்தைங்க அதுக்கான ஏர்ஜ்ல ஓடிட்டே இருக்காங்க. ஸ்கூல் பசங்கள்ல இருந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண எப்படி இருக்க முடியும், என்ன மாதிரி நான் பண்ண முடியும், அம்மா கூட கம்பேர் பண்ணி பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி. அப்ப அந்த கம்பேரிட்டிவ்ன்ற விஷயம் எங்க ஆரம்பிக்குன்னா நம்ம சின்னதா அவங்க நம்ம ஃபன்னியா யூஸ் பண்ற வேர்ட்ல இருந்தே தான் அவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் அவங்க ஃபியூச்சர் வரைக்கும் நீங்க கொடுக்குற விஷயமா இருக்குது. ஸோ இங்க இருந்தே சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க ஃபியூச்சருக்குமே ஒரு நல்ல விஷயத்த, நல்ல லேர்னிங் ப்ராசஸை அவங்க கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தவங்கல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம மாத்தி கொடுக்குறோம் அந்த விஷயத்த. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லோ செல்ஃப் எஸ்டீம், அது அப்படியே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அப்படியே ஒரு இன்ட்ரோவர்ட், அப்புறம் யார் கூட பேச மாட்டேன், அந்த மாதிரி அப்படி மாறி போயிடுறாங்க. இந்த சைல்டு அப்யூஸ்மெண்ட், அதாவது சிறுவர்களுக்கு நடக்கிற வன்கொடுமை வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறோன்னா ரேகிங், ஸ்கூலில் புல்லிங், அப்பா அம்மா புள்ளி பண்ணது, இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு நிறைய அப்யூஸ்மெண்ட் நடக்குது. இப்படி ஒரு அப்யூஸ்மெண்ட் காஸ் பண்ணுற அந்த பர்சன் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும்? ஏன்னா நமக்கு ஜென்ரலாகவே நாம் ஒரு சின்ன பசங்களை பார்த்தோம்னா வேண்டாம், அவங்களுக்கு எதாவது சொல்லிக் கொடுப்போம், அவங்கள திட்டினாலோ நம்ம அதை அவங்கள கொஞ்சம் பேம்பர் பண்ண பார்ப்போம். ஆனால் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு அப்யூஸ்மெண்ட் நடக்குதுன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும், அதை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது? அவங்களுக்கு பேசிக்கா அந்த மாதிரி இருக்க ஒரு பீப்புளை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ராமா அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சைல்ட்ஹுட்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், ஒரு ட்ராமாவை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருந்து வரும்போதே அவங்க அதுல இருந்தே வளர்றவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைகிட்ட ரொம்ப வீக்கரா இருக்கிறது குழந்தை, அந்த குழந்தைய அவங்க ஹர்ட் பண்ணி அந்த குழந்தைகிட்ட கிடைக்கிற அந்த ஒரு பியர் பிளஷரை அவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனா இது எல்லாருமே என்கரேஜ் பண்ணிருக்கோம், ஓகே அவங்க ட்ராமால இருக்காங்க, அந்த ட்ராமால இருந்து டிராவல் பண்ணனால தான். ஆனா கிடையாது. என்ன இருந்தாலும் இப்படி சொல்லி நம்ம லேபிள் பண்ணி சேஃபர் ஆகுறவங்களும் இருக்காங்க, இதுல அஃபெக்ட் ஆகுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ரெண்டு கேட்டகரிஸ்ல பார்க்கணும். ஒரு விஷயம், உங்களுக்கு ட்ராமால இருந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த அவேர்னஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இனிஷியலா ஒரு விஷயம் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் போதே அதுக்கான சேஃபர் சைடு நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த லேபிளை வச்சுட்டு இவங்க ட்ராமால இருக்காங்க, இவங்களை சேவ் பண்ணணும், இவங்க தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஹெல்ப்பும் சப்போர்ட்டை நம்ம கொடுக்கவே கூடாது. நிறைய நேரம் இதுக்கான ப்ரோக்ராம்ஸ், அவேர்னஸ், நிறைய ரீஹாபிலிட்டேஷன்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு நீங்க அஃபெக்ட் ஆகுறீங்கன்னா இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பி. ஏன் எனக்கு இந்த ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்குது, நான் சின்ன வயசுல கோத்ரூ பண்ண ட்ராமான்றது வேற, நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கான ஒரு கான்சியஸ் வர ஆரம்பிக்குது, எது கரெக்ட் எது தப்புன்னு எனக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் போது, அப்போ இந்த குழந்தைய நான் ஹர்ட் பண்றேன் அப்படின்னா அப்ப இது தப்பு தான், ஒரு விஷயத்த நான் பண்றது ஒரு கிரைம் அப்படின்ற ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த அவங்க தான் டெவலப் பண்ணுமே தவிர இதுதான் ரீசன் சொல்லிட்டு ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒரு பிளேமிங் கொள்ளையே போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு சேஃபராகவே எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க. ரைட். ஸோ நம்ம தப்புன்றது தெரிஞ்சும் பண்ணுறாங்க. அவங்க ட்ராமா சொன்னாங்கல்ல, அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். கொள்ளு பாட்டி வந்து பாட்டியை ஒரு மாதிரி வந்து வீட்டில் வந்துட்டு ரொம்ப அடிக்கிறது, திட்டுறது, அது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. பாட்டி வந்து அம்மாவை பண்ணுறாங்க, அம்மா வந்து அவங்க குழந்தைய பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து அப்படியே ஜென்ரேஷனாக வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, தனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது, அதை வந்து பெருசாக அட்ரஸ் பண்ணலை, அக்னாலேஜ் பண்ணலை, யார் என்னன்னு எதுவுமே கேட்கவே இல்லை, அது அப்படியே தானே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வரும்போது அது குழந்தைங்க இப்போ ஜென்ரேஷன் கிட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா வந்து போயிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட கேரளா ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட் வந்துட்டு பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போ எங்கேருந்து இது ஆரம்பிக்குது? அகெயின் வீட்டில் வந்து நடக்குது. ஒருவேளை அம்மா அப்பாக்குள்ள நடந்திருக்கலாம், இல்லை பக்கத்தில் ஏதாவது பியர்ஸில் அவங்க வந்து பார்த்துருக்கலாம். அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, அதுக்கு பெருசாக எதுவும் தண்டனை கிடைக்கல, யாருமே அதை பற்றி எதுவுமே பேசலை. ஓகே, நம்மளும் பண்ணலாம். அண்ட் இது பண்ணும்போது அந்த கவுன்சிலிங்கில் பசங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குது, அவங்க அஃபெக்ட் ஆகிறத பார்த்து எனக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்குது அப்படின்னா அந்த குழந்தை அப்போ எப்படி ஒரு மென்டல் ஹெல்த்தில் வந்து இருக்கிறாங்கன்றது யாருமே அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது. இன்னும் கூட நம்ம சொல்லணும்னா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை வந்து ஒரு யூனிவர்சல் பிரச்சனை. அது இன்னும் கூட வந்துட்டு தான் இருக்குது. நிறைய ஃபேமிலிஸில், டாமினன்ட் ஃபேமிலிஸில் இருக்குது. என்ன சிம்பிள் ரீசன்னா, அந்த மாமியார் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற மாமியாருக்கு வந்து முன்னாடி மாமியார்கிட்ட இருந்து அந்த ஒரு கொடுமை கிடச்சிருக்கு. நான் பட்டது நீயும் பண்ணணும், நீ மட்டும் எப்படி ஹாப்பியாக இருப்பேன்னு இட் பாசஸ் ஆன் டு த டாட்டர் இன் லா.
சில மாமியார் என்ன பண்ணுறாங்க, நான் அனுபவிச்சது என் மருமக அனுபவிக்கக்கூடாதுன்னு தேர் த சேஞ்ச் கம்ஸ். அந்த அந்த வேல்யூ தான் வேணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். நான் அனுபவிச்சேன் இதை, அது இவன் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு வேல்யூ சிஸ்டம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் தான் அந்த மாற்றம் நடக்கும். இல்லைனா இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அண்ட் இந்த ஜென்ரேஷனல் ட்ராமா மேம் சொன்ன மாதிரி, அந்த ஜென்ரேஷனல் ட்ராமா வந்து அவங்க சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த ஸ்டெப் எடுத்துட்டு அந்த செயின் கட் பண்ணணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த அப்யூசர் யாராச்சும் இருக்காங்களோ அவங்க வந்து தே ஷுட் நோ. அவங்க வந்து மேம் சொன்னால செல்ஃப் லவ், ரைட்? ஆப்சஸ்டு செல்ஃப் லவ் சொல்லுவாங்க அது. ஸோ வென் தே பிகம் அந்த மாதிரி ஆப்சஸ்டா செல்ஃப் லவ் இருக்கும் போது என்னன்னா, நான் எனக்காக என்ன வேணா பண்ணுவேன், எந்த லிமிட்கானாலும் போவேன். ஸோ இந்த ஆப்சசிவ் செல்ஃப் லவ்னால அந்த விக்டிம் வந்து என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து தே பிகம் திஸ் சைல்ட் அப்யூஸ் அகாமடேஷன் சிண்ட்ரோம் ஒன்று இருக்கும். அது யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் அந்த ஃபியர் ஆஃப் பிளேமிங். என்ன சொல்லுவாங்க, வீட்லயே அம்மா அப்பா கிட்ட சொன்னா என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இட் இஸ் ஓகே சொல்லணும். அந்த கன்சென்ட் ஆனாலும் பேட் டச் குட் டச் நம்ம எப்படி சொல்றோமோ அதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து we have to teach them. அப்பதான் இந்த ஜென்ரேஷனல் ட்ராமா பிரேக் பண்ண முடியும் அண்ட் இந்த அப்யூஸோட சைக்கிளை நம்ம பிரேக் பண்ண முடியும். ஸோ ஐ வுட் லைக் டு ஆட் ஃபியூ திங்ஸ். இந்த மோஸ்ட்லி நம்ம மூவிஸில் பார்ப்போம் இல்லையா, இந்த தங்க மீன்கள் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அது பேர்லி அந்த சைல்டு வந்து ஒரு 4 to 5 years இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து திட்டினதும், எங்கள் அம்மா அப்பா திட்டாங்க, நான் வந்து செத்து போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் ஒன்று வரும். பேசிக்காக நிறைய கிட்ஸ் வந்து இந்த சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா திட்டாங்க, நான் போகிறேன், நான் வேறு வீட்டுக்கு போகிறேன், நான் செத்து போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. பட் ஆப்வியஸாக அடுத்த நாள் அவங்க அதெல்லாம் மறந்து வந்துடுவாங்க. ஆனால் அதை ரொம்ப பிடிச்சிக்கிட்டு அது ஒரு 10 வயசுக்குள்ளே 15-16 வயசு பசங்க பண்ணுறது வந்து அவ்வளோ வீக்காக இருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அது சொல்கிறாங்களே, நீங்கள் ஜென்டல் பேரண்டிங் அண்ட் நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிவ் பேரண்டிங் அப்படி இப்படின்ற பேரில் அவங்கள ரொம்ப வீக்காக ஆக்கிடுறீங்க, கொஞ்சம் டஃப்பாக வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ரொம்ப வீக்காக இருக்காங்க, சின்ன திட்டினா கூட அவங்களால ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. அப்போ அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கறது? ஜென்டல் பேரண்டிங் வந்து பெரிய அளவில் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஜென்டல் பேரண்டிங்கிறது என் தங்கமையில என் செல்லமே அப்படின்னு கொஞ்சிட்டே இருக்கிறது ஜென்டல் பேரண்டிங் கிடையாது. கிடையாது, வச்சிடுமா அதை, வை அப்படி. 2 டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே ஒரே விஷயத்த தான் சொல்லுது, அந்த டோன் மட்டும்தான் மாறுது. வச்சிருமா அது வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஜென்டில் பேரண்டிங். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு பபுளில் தான் வளர்க்குறாங்க குழந்தைங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பேரண்ட்ஸ். அது எப்படி புரிஞ்சுக்கணும், தப்புனா தப்புன்னு சொல்லணும், பட் அது எப்படி நம்ம தன்மையாக சொல்ல போகிறோம், ரெஸ்பெக்ட். அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு சுயமரியாதை. அது ஒரு மாத குழந்தையாக இருந்தாலும் சரி, 10 மாத குழந்தையாக இருந்தாலும் சரி, 10 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்மளை விட சின்னவங்க தான். அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். ஓகே, வை பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அப்யூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாமல் அந்த குழந்தைக்கு உண்டான அந்த மனுஷன், ஓகே, அது மனுஷனோ ஒரு பொருளை. இப்போ ஒரு திங்க் லைக் அ மாங்க் அப்படிங்கிற ஒரு புக்கில் இந்த ஒரு அழகான ஒரு சேயிங் இருக்கும். காலில் பக்கெட் அப்படி உதச்சிட்டாராம், பக்கெட்டு தானே அப்படின்னு. அது நான் லிவிங் திங்காக இருந்தாலும் அது திங்கு தான், அதுக்குரிய ரெஸ்பெக்ட். உனக்கு வந்து தண்ணி பிடிச்சி கொடுக்குது குளிக்கிறதுக்கு, அதை வந்து இப்படி எடுத்து வைக்கலாம், அதை காலில் உதைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த நான் லிவிங் திங்கே அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனுஷன், அவனுக்கு எவ்வளோ நம்ம மரியாதை கொடுக்கணும், அது நம்மளோட சின்னவங்களோ பெரியவங்களோ, அந்த மரியாதை நம்ம கொடுத்து பழகிட்டோம்னா பேரண்டிங் ஈஸி ஆகிடும். அது வந்து ஒரு ஏஜ் லிமிட் கிடையாது ஆக்சுவலி. இப்போ நீங்கள் ஒரு 8 மாதம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஷவுட் அவ கம்மன் ஆகிடுவான். அழுதுகிட்டே இருக்கும் போது, இல்லை வாய்ஸ் டோன் பண்ணி நீங்கள் வந்து பேசணும்னா அவள் அழுவா, ரைட்? ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் டோன் வந்து 6 monthsலேருந்தே அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு லிமிட் வைப்போம், இல்லை என் குழந்தை சின்ன குழந்தை அவங்களுக்கு இன்னும் தெரியாது, இன்னும் ஏஜ் இருக்குது சொல்லி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் அவங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் தெம் கிளியர்லி. அப்போ தான் அவனால் புரிய முடியும். இல்லைன்னா என்ன, வென் தே கோ டு கிளாஸ் இல்லை ஒரு வெளியே சும்மா ஒரு பார்க்குக்கு போனாலும் அவங்க கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. கரெக்ட், they will not tell you, கரெக்டா இல்லையா? ஐயோ இது நார்மலா போல, எனக்கே தெரியல அதை ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிடுவாங்க. இங்கே பேரண்டிங் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், கண்ட்ரோல் இருக்கக்கூடாது, கனெக்ஷன் இருக்கணும். பேரண்ட்ஸ்க்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, பேரண்டிங் ஸ்டைலில் 3 விஷயமா பிரிக்கலாம். முதல் விஷயம் என்ன பண்ண, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க ஆரம்பிப்பாங்க. 2வது ரொம்ப டூ லீனியண்டாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பேலன்ஸ்டாக இருப்பாங்க. இதில் ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த குழந்தைக்கு எந்த நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எந்த நேரத்தில் அவங்களுக்கு லீனியன் ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு லீனியன் ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு எமோஷனலி அவங்களுக்கு பேலன்ஸ் சப்போர்ட்டராக இருக்கும் போது மட்டும்தான் அந்த குழந்தை நம்ம கிட்ட ஓப்பன் அப் பண்ணி பேச ஆரம்பிக்கும். இப்போ மேம் சொன்ன மாதிரி நம்ம டோன் எப்படி ரைஸ் பண்றோம், நம்ம அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம், எப்படி சொல்றோம், எந்த விதத்துல சொல்றோம். நீங்க எல்லா நேரமும் நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்க, நீ ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்க, நீ எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்க, வீடியோ கேம்ஸ்ல இருக்க, நீ இந்த மாதிரி பண்ணாலும் படிக்க மாட்டேற, உனக்கு இப்படி அந்த குழந்தைய நம்ம திட்டிகிட்டே இல்லாம
எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் உங்களுக்கு படிக்க கஷ்டமா இருக்கு, எதுக்காக நீங்க கேம்ஸ் மட்டுமே விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த இனிஷியலான விஷயத்த அந்த குழந்தைகிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை கொஞ்சம் ஓப்பன் கம்யூனிகேஷன் ஸ்பேஸ் வர ஆரம்பிக்கும். எனக்கு இந்த நாளதான் படிக்க கஷ்டமா இருக்கு. அப்ப இது எப்படி அந்த குழந்தைக்கு ஆல்டர் பண்ணி கொடுக்கலாம், அந்த எஜுகேஷன்ற ஒரு விஷயத்த வீட்டுக்குள்ள இருந்து எப்படி எஜுகேட் பண்ணலான்றத பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இல்ல என் குழந்தை நான் சொல்ற பேச்சு அப்படியே கேட்கும், நான் போனா போகும், என் குழந்தை வீட்டுக்குள்ள இருன்னா இருக்கும். அது ப்ரைடா ஃபீல் பண்றதை தாண்டி அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சு தெரியாம ஒரு டிராமாவை கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்ப கண்ட்ரோல் இருக்கணும். ஒருத்தவங்க நம்மள வெளியில இருக்கவங்க கத்தினாலும் நம்ம சைலண்ட் ஆகணும். வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறது, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறது, அவங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் அவங்கள கத்தும்போது கூட அந்த இடத்துல அப்ப நம்ம அடங்கி தான் போயிடணும் போல. ஸோ இது வந்து மேரேஜ் வரைக்கும் ட்ராவல் அஃப்கோர்ஸ் அந்த இடம் வரைக்கும் அது லீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல உங்க குழந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு எமோஷனல் சப்போர்ட், நீங்க எந்த அளவுக்கு ஹெட் அண்ட் வேல்யூடா குழந்தைங்க வளருதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்குங்கன்னு அர்த்தம். இந்த கண்ட்ரோல் பண்றதை பேலன்ஸ்டா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க. ஏன்னா போத் த பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங். இப்ப 2 பேருமே ஒர்க் பண்ணால குழந்தைங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்க, குழந்தைங்களை பாத்துக்கிற டைம் குறைய ஆரம்பிக்குது. பப்ளிக் பிளேஸ்ல திட்டுவாங்க நிறைய பேரண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ல திட்டுறது, ரோட்ல திட்டுறது, பார்க்ல. அந்த குழந்தைங்களுக்கும் எமோஷன்ஸ், அவங்களுக்குமே வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு விஷயம் இருக்கு. மற்றவங்க பார்க்கும் போது சிரிப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஒரு தாட் வர ஆரம்பிக்கும். ஸோ அது குழந்தை தானே, என் குழந்தைய தானே நான் திட்டுறேன். ஒரு அம்மா குழந்தைய திட்டி என்ன நடக்க போகுது, என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கறது தப்பு கிடையாது. இப்போ எல்லாமே எவல்யூஷன் சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம பீரியட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம அம்மா அப்பா ஏதாவது தப்பு பண்ண ரோட்லயே அடிப்பாங்க. அப்ப எப்படி ஐயோ நம்மள அடிச்சிட்டாங்க திட்டாங்க நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்றதை குறைச்சிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இப்பெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது இன்சல்ட்டா வரைக்கும் நான் இருக்கவே கூடாது, என் வாழ்க்கையில போதும், என்னை திட்டாங்க, அந்த மாதிரி பண்ணி இறந்து போன நிறைய குழந்தைங்களோட கேசஸுமே பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ பேரண்டிங் ஸ்டைல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க குழந்தை அடுத்து வாழப்போற 60-70 வருஷத்துக்கு நீங்க போடுற ஒரு சீடு தான் பேரண்டிங் ஸ்டைல். தங்க மீன்கள் படம் நீங்க மென்ஷன் பண்ணீங்க. அதுல கூட இல்ல நிறைய ஸ்கூல்லயும் அந்த குழந்தை திட்டு வாங்கும், வீட்லயும் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ எடுத்தோன்னே அந்த தாட் வராதே. அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். அப்பா ஊர்ல இல்ல, ஏன்னா அப்பா தான் நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன், அப்பா கிட்ட தான் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணுவோம். அப்பா அந்த இடத்துல இல்ல, நம்மளுக்கு ஸ்கூல்லையும் நம்மள இப்படி திட்டு வருது, அம்மாவும் நம்ம திட்டுறாங்கன்ற போது அந்த ஒரு பாயிண்ட்ல தான் தாட் அவன் குழந்தைக்கு வருது. இப்போ மேம் சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸ்டு பேரண்டிங் அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஸ்கூல்ல இது மாதிரி திட்டு நான் வாங்குறேன், அதனால வந்துட்டு எனக்கு இதை அட்ரஸ் பண்ணுங்க என்னன்றது அம்மா கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயம் கிடைச்சிருந்தா அந்த குழந்தை அங்க ஷேர் பண்ணிருக்குமே, ஏன் வந்து வரைக்கும் போகணும். ஸோ அகெயின் தவறு வந்து இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தானே வருது. பேரண்ட்ஸ் பேசினதும் பேரண்ட்ஸ் நடந்துகிட்ட ஒரு விஷயத்துல தான் அந்த குழந்தை வந்துட்டு தாட்ல கொண்டு போய் விட்டாங்க. ஸோ இந்த சைல்டு அப்யூஸ்மெண்ட் அப்படியே வந்து நாலு பின்ன ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஒரு விமனுக்கு அப்யூஸ்மெண்ட்டாக மாறுது. இங்கேருந்து அது அப்படியே ட்ராவல் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த விமன் அண்ட் சைல்டு இவங்க தான் கொஞ்சம் இந்த மைனராக ஃபீல் பண்ணுறேன் நான். இவங்க 2 பேருக்கும் வாய்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்களுக்கான இந்த அப்யூஸ்மெண்ட்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுறது ஆர் அதர்வைஸ் இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எப்படி வந்து மூவ் ஆன் ஆகி வருது, இதுலேருந்துலாம் எப்படி மாட்டாமல் இருக்கிறது? ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக அவங்க நிற்கணும். இங்க வந்து இங்க உமன்ஸ் அபியூஸ், சைல்டு அபியூஸ் நடக்குது அப்படின்னா அது உமன்ஸோ சைல்டோ அவங்களால இங்க நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த எஜுகேட்டை ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கறது தாண்டி ஒரு பையனுக்கும் இந்த விஷயத்தை ஈக்குவலா சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்றோம். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பையன் ஒரு பாய் வளரும் போது இருந்து டாமினேட்டா இருக்கணும், ஒரு மேஸ்குலனா ஒரு பயங்கரமான லுக்ல இருக்கணும், இப்படிலாம் வளரணும்னு இந்த சொசைட்டி சொல்லி கொடுக்குற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கரா ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லும் போதே வயலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம குறைக்க ஆரம்பிக்கலாம். அது மாற ஆரம்பிக்கும் இந்த சொசைட்டிக்குள்ள. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மாறணும், இந்த சொசைட்டிக்குள்ள இருக்கணும்னா முதல் விஷயம் அவங்களுக்கு தப்பா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா சைலண்டா இருக்கிறத தாண்டி அவங்களுக்கு அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணா மட்டும்தான் சேஃபா இருக்க முடியும். இல்ல நான் பொண்ணு இந்த விஷயத்தை எப்படி பண்ண முடியும், நான் என் ஒர்க்ல இருக்கேன், என்னோட சீனியரா இருக்கவங்க பண்றாங்க, இல்ல என்னோட ஓனரா இருக்கவங்க இப்படி பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் நம்ம வெளியில பாக்குறோம் அபியூஸ்லாம். முதல்ல பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரஸ்டான சர்க்கிளை கிரியேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நிறைய இடத்துல ஃபேமிலிக்குள்ள நடக்குது, ஓன் பிரதர் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட நடக்குது. ஈவன் சொல்ல போனா ரொம்ப சென்சிட்டிவா யோசிச்சோன்னா ஃபாதர் கிட்ட இருந்தே குழந்தை அபியூஸ் ஆகிற கேசஸும் பார்த்துட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு மதரா அந்த குழந்தைக்கான ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணி கொடுக்கணும், ரொம்ப ட்ரஸ்டா இருக்கும். அந்த குழந்தைக்கு சொல்றோம் நீ எல்லாரையும் நம்பிடணும்ன்ற அவசியம் கிடையாது, ரொம்ப எல்லா அடல்ட் பெரிய அண்ணாக்கள் அங்கிளையும் நீ வந்து நம்பிட வேணா, உனக்கு சேஃபா இரு அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்கணும். இல்ல குழந்தைங்களுக்கு மட்டும்தானா, ஈவன் ஒர்க்கிங்ல இருக்கவங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, ஆஃபீஸ்ல நிறைய சீனியர்ல நிறைய பாஸ்னால அபியூஸ் ஆகுறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி த்ரெட் பண்றாங்க. அவங்களை த்ரெட்டனிங்குள்ள எடுத்துட்டு அவங்கள மிரட்டுறாங்க, அவங்களை இந்த மாதிரிலாம் பண்ணா அவங்க
அந்த இடத்துல உங்களுக்கு நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும். சைலண்டா இருந்துட்டு நீங்க இன்னைக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இவங்க என்ன பண்ணாலும் இவங்க சைலண்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கரா வரும்போது நம்ம வீக்கரா மாறிடுறோம். அந்த வீக்கரான விஷயத்த அவங்களுக்கு சொல்லவே வேணும். உங்களுக்கா டிபெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி வேணும். ஏன்னா நம்ம இன்னொருத்தர் டிபெண்ட் பண்றனாலேயே நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ உமனா இருக்கிறது அந்த குழந்தைய வளரும் போதுலேருந்தே அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எமோஷனல் பேலன்சிங் சப்போர்ட்டை ஒரு பேரண்டா கொடுக்க ஆரம்பிக்கணும். உமன்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் சொசைட்டிக்குள்ள போகணும், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வியர் பண்ணணும், இந்த மாதிரி தான் பேசணும், இந்த சொசைட்டிக்குள்ள ஒரு மித்த கிரியேட். அஃப்கோர்ஸ் இப்போ மாறிட்டு வருது, ஆனா இன்னும் மாறணும். எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்ப இப்படிதான் இருக்கணும்ன்றத முதல்ல நம்ம பிரேக் பண்ணணும். அப்படின்னு சொன்னா as a woman நம்ம அந்த ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம குழந்தைக்கு அந்த விஷயத்தை சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். உனக்கான ஸ்டாண்டப் நீ நில்லுமா, உன்னை யாராவது அபியூஸ் பண்ணா நீ என்கிட்ட தைரியமா அந்த இடத்துல நீ அவங்களுக்கு திருப்பி ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு வா ஸ்ட்ராங்கா. பப்ளிக் பிளேஸ் உன்னை பண்ணும்போது ஐயோ பப்ளிக்கா இருக்கு, பஸ்ல நடக்குது, ட்ரெயின்ல நடக்குது, என்ன ஒருத்தவங்க டச் பண்றாங்க, ஹராஸ் பண்ண, எப்படி வாய்ஸ் அவுட் பண்ண நாங்க பண்றாங்கன்னா திருப்பி என்ன பண்றீங்கன்னு கேட்டுட்டு வரும்போது மட்டும்தான் மத்தவங்களுக்கு அது ஒரு ஃபியர் வர ஆரம்பிக்கும், ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். ஐயோ ஒரு பொண்ணு கிட்ட போனா, ஒரு குழந்தை கிட்ட நம்ம போனாலே அந்த குழந்தை இந்த விஷயத்த பண்ணும் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். எவ்வளோ ஆக்ட்ஸ் வந்தாலும் பாக்ஸோ ஆக்ட் வி ஹேவ் ஃபார் சில்ட்ரன். Yeah. ஸோ எவ்வளோ ஆக்ட்ஸ் வந்தாலும் Posh அதோட Act we have, என்ஃபோர்ஸ்மெண்ட் yeah. பாஷ் ஆக்ட் வி ஹேவ், டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டும் ஒன்று இருக்கு. ஆனால் எவ்வளோ ஆக்ட்ஸ் வந்தாலும் அதோட என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி இருக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மேம் சொன்ன மாதிரி எமோஷனல் கோஷன்ட் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா என் குழந்தை ஸ்கூலுக்கு போனாங்களா, எவ்வளோ மார்க்ஸ் இருக்கு, எந்த சப்ஜெக்ட்ல எத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க, இதெல்லாம் தாண்டி எமோஷனல் கோஷன்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஓகே இவ ஹக் பண்றாங்க, எனக்கு பிடிக்கல, யூ ஷுட் ஓப்பன் அப் அண்ட் சே நோனா நோ, அவ்வளோதான். அது யாரானாலும் எனக்கு பிடிக்கலன்னா நோனா நோ, அவ்வளோதான். அது ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்பா தானா, அங்கிள் தானா, ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். நோவை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணோம் இல்லையா? குழந்தை ஸ்டார்டிங்கே நோ சொல்லும் போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பரவாயில்ல பண்ணு அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் பண்றாங்க. அது வந்து ஆஸ் அ பேரண்ட் நீங்களும் வந்து அந்த எமோஷனல் கோஷன் யூ ஹேவ் டு லேர்ன் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு நோ இல்லையா, இது என் குழந்தைக்கு நான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லேர்ன் ஆஸ் அ பேரண்ட். ஏன் அப்படின்னா ஜென்ரேஷனல் ட்ராமா ஒரு விஷயம் நம்ம பேசணும், ரைட்? த வே ஹவு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட பிஹேவ் பண்றது வேற. அண்ட் 1 in 3 womenல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அபியூஸ், இட் இஸ் நாட் ஓன்லி ஒரு செக்ஷுவல் அபியூஸ் மட்டுமே கிடையாது, வெர்பல் அபியூஸ் இருக்குல்ல, அண்ட் எமோஷனல் அபியூஸ். எல்லா வீட்டிலும் எல்லா உமனுக்கு ஒரு ஒன் சைட் ஆஃப் த கார்னர்ல இருக்கிற ஒரு விஷயம் தான் எமோஷனல் அபியூஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் அட்லீஸ்ட் ஃபார் யுவர் டாட்டர் அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம நாம அவங்க வளர்த்தணும். அப்படிதான் அவங்களுக்கு வந்து they will be ready to face the world. வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுவும் நிறைய மிஸ் ஆகுது அப்படின்றது தான். இப்போ ஸ்கூல்லையா இருக்கட்டும், வீட்டில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த அப்யூஸ் நடக்குது அப்படின்றது எத்தனை உமன் வந்து பேசுகிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, இல்லை எத்தனை குழந்தைங்க வந்து ரீச் அவுட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஃபேஸ்புக்கை போய் பார்த்தோன்னா அனானிமஸ் போஸ்ட்டை வந்து பார்த்தா அங்கே இருக்கும் நிறையா, எனக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற அந்த ஒரு சஜஷன்ஸை வந்து அங்கே கேட்குறாங்க. அவங்க கேட்டால் அவங்களுக்கு அதில் என்ன பெருசாக சொல்யூஷன் கிடைக்க போகுது? வீட்டில் உருவாக்கணும்ல. அது மேம் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே அதை வந்து கிரியேட் பண்ணணும். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நீ எங்ககிட்ட தைரியமாக வந்து பேசணும். எந்த அளவுக்கு படிப்பு, பணம், இதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் நம்ம வீட்டில் பேசுகிறோமோ அதே மாதிரி அப்யூஸ்னு உனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கண்டிப்பாக பேசணுன்றதை வந்து கொண்டு வரணும். அந்த ஸ்பேஸை உருவாக்கணும். ஏதோ ஒரு இதில் படித்தேன் நான் நியூஸ் பேப்பரில், போன வருஷம் மட்டும் தமிழ்நாட்டில் 368 பாலியல் வன்கொடுமை மைனர் சில்ட்ரனுக்கு மட்டும் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ எந்த அளவுக்கு எஜுகேஷன் இருக்குது, அந்த குழந்தைக்கும் வந்து சொல்லியிருந்திருக்க முடியாது. செக்ஸ் எஜுகேஷனை பற்றி நம்ம யாருமே பேசுனதும் கிடையாது. எதனால் வந்து இது மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத வந்து நம்மளுக்கு தெரியவே இல்லையே. இன்னமும் வந்து நம்ம வீட்டில் இதை பற்றி பேசுறதுக்கு கூச்சப்படுறோம். என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் பேசிடுங்க மேம், நான் எப்படி பேச முடியும்? நீங்கள் நான் பேசுறதுக்கு பேசலாம், நான் வந்து கடைசியாக அப்ரோச் பண்ணுற பர்சனாக இருக்கணும், அப்பாவும் அம்மாவும் தான் பேசணும் இந்த இடத்துல. அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும், நான் தைரியமாக பேசலான்ற மாதிரி ஒரு சரௌண்டிங் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கணுன்றது தான் என்னோடது. யா, ஸோ டு புட் இட் ஆல் டுகெதர் அவங்க சொன்னாங்க நமக்கு நாம தான் நிற்கணும், ஸ்பேஸ் வேணும், அப்புறம் அங்கே ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்துக்கும் பேஸாக நான் எதை பார்க்குறேன்னா எஜுகேஷன் போது நான் வந்து பேச்சுலர்ஸ் பண்ணியிருக்கேன், நான் மாஸ்டர்ஸ், அது இல்லை. அதை தாண்டி லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதை தாண்டி லைஃப் நல்லா கொண்டு போகிறதுக்கு, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அதை நிறைய அந்த லேர்னிங் ப்ராசஸை ஆன்கோயிங்காக நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்போது யாரை வேணாலும் எதிர்த்து பேசலாம்
நம்மளோட நியாயத்துக்காக, அநியாயமாக பேசக்கூடாது, நியாயத்துக்காக நமக்கு பேசக்கூடிய அந்த தைரியம் அந்த லேர்னிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ இங்கே வைக்கிற ரெக்வசிஷன் என்னென்னா, பேரண்ட்ஸ் முதல்ல புக்கு வாசிக்க பழகணும். இந்த வாசிக்கிற பழக்கத்தை குழந்தைக்கு புகுத்த வேணாம். நீங்கள் படிங்க, உங்களை பார்த்து அந்த குழந்தை நாளைக்கு படிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு 5 வருஷம் கழித்து அது தன்னால் மாறிடும். புக்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். This is one of the greatest investments that any parent can do for their own child. இப்போ மேம் சொன்ன மாதிரி புக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க. எஸ், பேரண்டிங் ஸ்டைலில் ரொம்ப முக்கியமான விஷயமே புக்ஸ். இது தாண்டி இப்போ நம்ம என்ன பண்ணணும், சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி சொல்லிக் கொடுங்க, எத்திக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக சொல்லிக் கொடுக்குற விஷயம். புக்ஸ்ன்ற பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. எல்லாம் நம்ம டிஜிட்டலைஸ் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபோன் கொடுத்துட்டு ஆரம்பிச்சிடுறோம். ஸோ ஃபோனில் உனக்கு வேணுமா, நீ அலறியா இல்லை நீ கோவப்படுறியா, எந்த விஷயம் வச்சுக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆனால் இதே இந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணி பாருங்க. இந்த புக்ஸ் நீ முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 month டைம் கொடுக்குறேன். இந்த புக்ஸ் நீங்கள் முடிக்கும் போது நான் உங்களுக்கு அடுத்த புக்ஸ் வாங்கி கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம ஃபேமிலியா டின்னர் போக ஆரம்பிக்கலாம், நம்ம அவுட்டிங் போக ஆரம்பிக்கலாம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் என்கரேஜ் நம்ம பண்ணும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஆகும், ஸோ ஓகே புக்ஸ் படிக்க அப்போ அந்த புக்ஸ்லேருந்து அந்த குழந்தைய நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க. முதல் விஷயம், அந்த குழந்தை நம்ம கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டைலில் இருக்கணும். நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்லேருந்து, நம்ம பேசுறதுலேருந்து, நம்ம பிஹேவ் பண்ணுறதுலேருந்து அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். என் அம்மா கத்துறாங்களா, என் அம்மா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களா, என் அப்பா கத்துறாரா, என் அப்பா என் அம்மாவை அப்யூஸாக ட்ரீட் பண்ணுறாரா, அப்போ நானும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படி ட்ரீட் பண்ணலாம். அப்போ நானும் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஒருத்தர் ட்ரீட் பண்ணுவாங்க, நான் கண்ட்ரோல் ஆகணும், இந்த இடத்துல நான் அடங்கிடணும், அமைதியா இருக்கணும் போல அப்படின்ற ஒரு விஷயத்த வளரும் போதே அந்த குழந்தைக்கு ஆஸ் அ பேரண்டா நம்ம கொடுத்துட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன கதை சொல்றீங்களா, கதை சொன்னா நான் தூங்குவேன், நான் கடைக்கு போகணுமா, அப்ப எனக்கு 2 rupees கொடுக்குறீங்க, நான் சாக்லேட் வாங்கணும். அப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்போம். சரிப்பா, நீ இந்த ஒர்க் முடியும், உனக்கான குட்டி குட்டியான அப்ரிசியேஷன்ஸ், ஒரு குட்டி கிராட்டிடியூட் நான் உனக்கு கொடுக்குறேன், இதை பண்ண அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப போகும்போது தூங்கணுமா, நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு கொடுக்குறேன், ரைம்ஸ் கேட்டுட்டே நீ தூங்க. அப்ப இது வளரும் போது கொஞ்ச நாள் ஆகும்போது நம்மளே திட்ட ஆரம்பிப்போம். என்ன எப்ப பார்த்தாலும் போன்ல இருக்க, எப்ப பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ்ல இருக்க, எப்ப பார்த்தாலும் வீடியோ பார்த்து நம்ம தானே அதை பழக்க வைக்க ஆரம்பிச்சோம். அதே நம்ம அவங்களை டியூன் பண்ணி அவங்களுக்கு புக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தையும், கேம்ஸ்ன்ற ஒரு விஷயத்தையும், ஃபேமிலி டைமிங்ன்ற ஒரு விஷயத்தையும் நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையும் வளரும் போது அந்த ப்ராக்ரஸ் என்ன பண்ணிருக்கும், ஓகே இந்த மாதிரி விஷயத்த அந்த குழந்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுல போய் சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ அந்த குழந்தையும் இந்த விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேரண்டிங் ஸ்டைல்குள்ள வரும்போது நம்ம ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறோம். நம்ம முதல்ல அந்த மாற்றத்தை நமக்குள்ள வர வைக்க ஆரம்பிக்கணும். அந்த மாற்றம் வரும்போது தான் அந்த குழந்தை நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். எப்பவுமே பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறோம். குழந்தைக்கு வெளியில இருந்து இன்ஸ்பயர் ஆகுறத தாண்டி உள்ள லவ் அண்ட் கேர் அண்ட் அஃபெக்ஷன்ன்ற ஒரு விஷயத்த அந்த குழந்தை அந்த ஃபேமிலிக்குள்ள என் அம்மா என் அப்பா கிட்ட காட்டல, என் அப்பா என் அம்மா கிட்ட காட்டல, அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட், அவங்க நாலேஜ் அவங்க ஷேர் பண்றது, அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 1 hour வச்சுக்கோங்க, ஒரு டாபிக்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க அந்த குழந்தைகிட்ட. இல்ல நீங்க இப்போ ரீசெண்டா நடக்கிற ட்ரெண்டிங்கான விஷயத்த கூட அந்த குழந்தைகிட்ட வந்து அது எப்படி எஜுகேட் பண்ணி அதை வந்து எப்படி அவங்கள வேல்யூ ஆஃப் எஜுகேஷனுக்குள்ள எடுத்துட்டு போலான்ற விஷயத்த நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்குள்ள அந்த நாலேஜ்ன்ற விஷயத்த நம்ம சீட் மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். கண்டிப்பா அந்த சீட் ஒரு நாள் வளர்ந்து வரும்போது இந்த சொசைட்டிக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க கொடுக்குற சீடை ப்ராப்பரா கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த எஜுகேட் ப்ராப்பரா போகணும் அப்படின்னு சொன்னா ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம எவ்வளவுதான் சொசைட்டி சுத்தி இருக்க விஷயத்த பார்த்தாலுமே அந்த குழந்தை வளரும் போது பேரண்ட்ஸ் கூட வளர ஆரம்பிக்குது. அந்த வளரும் போதுல இருந்தே ஒரு விஷயம் பிராக்டிஸ் பண்ணி வரும்போது அந்த குழந்தை ஓரளவுக்கு இந்த சொசைட்டிக்கு இருந்து அதை அவ்வளோ செக்யூர் பண்ணிக்கிற அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ பேம்பர் பண்ணுறோம், வீட்டில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க இப்படி வளர்க்கணும், இதெல்லாம் தாண்டி கைமீறி போகும். சில நேரம் நம்ம அந்த அப்யூசர்ஸ் கிட்ட மாட்டிப்போம், நம்மளால எப்படி வெளில வர்றதுன்னு தெரியாது. அந்த டைமில் நம்ம சொசைட்டியோ இல்லை நம்ம லாஸோ எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. பின்னாடி தட்டிட்டு போனா கூட நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது எத்தனை உமனுக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. ஸோ இதை பற்றி ஸ்கூல்ஸ் ஆக்சுவலி வீட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பட் எத்தனை பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஸ்கூலில் வந்து இதை ஒரு சப்ஜெக்டாகவே கூட எனக்கு தெரிஞ்சு வைக்கலாம். மேக்ஸ் சயின்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி இதுவுமே வந்துட்டு என்னென்ன லாஸ், ஒரு உமனுக்கு அப்யூஸ் நடக்குது, ஒரு சைல்டுக்கு அப்யூஸ் நடக்குதுன்னா எந்த எண்ணில் நம்ம கால் பண்ணணும், அப்படி கால் பண்ணால் யாரை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கிட்டேருந்து ஃப்ரீ கவுன்சிலிங் கூட இருக்குது, அதுவுமே நிறைய பேருக்கு வந்து தெரியல. இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அது எல்லாமே. ஸோ ஆனால் இதுக்கான எஜுகேஷன் பெருசாக இல்லாததுனால நிறைய பேருக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு தெரியணும், அது வந்து ஸ்கூல் எஜுகேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. அதே மாதிரி இட் ஷுட் பி மேம் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு மல்டிலேயர்ட் அப்ரோச்சா நம்ம கொண்டு போகல. ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், தென் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறமா ஜஸ்டிஸ். ஸோ எல்லாருக்கும் தெரியும் லாஸ் இருக்கு, பட் அந்த லாஸ் எப்படி எனாக்ட் பண்ணுவது,
அண்ட் என்னென்ன என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அதில் இருக்குது, என்னென்ன ப்ரீரிக்வெஸ்ட் அதில் இருக்குது, அது எல்லாமே யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் திங் எஜுகேஷன் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கூல். அதே மாதிரி ஒரு சைல்டு எடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட இம்மீடியட் சர்க்கிளில் யார் இருக்காங்க, நெக்ஸ்ட் அடுத்த சர்க்கிளில் யார் இருக்காங்க, திஸ் இஸ் ஹவு நம்ம இக்கோசிஸ்டமே இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த இம்மீடியட் சர்க்கிளில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னன்னா பேரண்ட்ஸ் தான். யாருக்குமே வந்து we don't have degrees for parenting, right? பட் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்விப் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் மட்டுமா தான் we can help them to அந்த கன்சென்ட் ஆகட்டும், பவுண்ட்ரிஸ் ஆகட்டும், அப்யூஸ் ஆகட்டும், எது வேணால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து பேரண்ட்ஸ் தான். அண்ட் இதுக்கு யூ ஹாவ் டு அக்செப்ட் ஃபர்ஸ்ட். நம்ம அந்த அக்செப்டன்ஸ் லெவலுக்கு போனால் மட்டுமா அவங்களுக்கு நம்ம டீச் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் திங், ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்த உடனே எது ஆனாலும் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், என் குழந்தை என்கிட்ட இதை சொல்கிறாங்களா, இது தப்பா ரைட்டா, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைகிட்ட தான் நம்ம கேட்கணும். அது இல்லாமல் டீச்சர் கேட்டையோ இல்லை நெய்பர் கிட்டையோ இல்லை சிப்ளிங் கிட்டையோ கேட்குறப்ப அந்த லோ செல்ஃப் எஸ்டீமில் வந்து நம்மையே அவங்க புஷ் பண்ண மாதிரி தான் ஆகும். இதில் இந்த லாஸ் அப்படின்லாம் சொல்லும் போது முதல் விஷயம், இந்த மாதிரி ஒரு அப்யூஸ் அசால்ட் நடக்குது வெளியில் வந்துருச்சு அப்படின்னா சூன் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்து அதையும் நம்ம அதை பார்க்கும்போது மட்டும்தான் அடுத்து இருக்கவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்கும். இன்னுமே ஸ்ட்ராங்கரான லாஸ் இருக்குது. இப்போது 24/7 மேம் சொன்னாங்க, ஃப்ரீ கவுன்சிலிங்லாம் இருக்குது கவர்மெண்ட். 24/7 நீங்கள் நைட்டில் மிட் நைட்டில் கால் பண்ணி பேசினா கூட உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்க அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, மென்டல் ஹெல்த் சப்போர்ட் பண்ண. நம்ம கவர்மெண்ட்மே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உமன்ஸ் எப்படி சேஃப்டியாக ஆனால் ஸ்டில் இன்னைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரீசெண்டாக இப்போ லாங் பேக் ரொம்ப நாள் கூட ஒரு வீக்ல 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் பார்க்குறோம், அந்த ஒரு ட்ரெயினில் நடந்த ஒரு அப்யூஸ். அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆன அந்த உமன் அவங்களுக்கு அபார்ட் ஆகிட்டு ஐசியூவில் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. எமோஷ்னலி கனெக்ட் ஆன ஒரு விஷயம், ஃபிசிக்கலி மென்டலி அவங்க அவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வருஷம் அவங்க வெயிட் பண்ணி அவங்களுக்கு கடைசியாக நடந்த ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய இம்பாக்ட்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம், எப்படி நம்மளை தற்காத்துக்கலாம், நம்மளை எப்படி பாதுகாத்துக்கொள்ளலாம்னா சிம்பிளான விஷயம், நமக்கான ஒரு பெப்பர் ஸ்ப்ரேன்ற காமனான விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை நீ உன் பேக்கெட்டில் வச்சுக்கோ, உன் பேக்கில் வச்சுக்கோ. உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும்போது நீ இதை யூஸ் பண்ணலாம், சேஃபரான விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஏன்னா இங்க நிறைய விஷயம் எல்லாமே அவங்களுக்கான பாசிட்டிவா டியூன் பண்ணிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் உமன்ஸ் கஷ்டப்பட்டா வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு, ஆனா முதல்ல கண்டுபிடிக்கணும் இது உண்மையிலே இந்த விஷயம் நடக்குதா, இல்ல ஒரு உமன் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க கூட நிக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த கிளாரிட்டியா அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எப்படி ஒரு பாய் சில்ட்ரனுக்கு நம்ம வந்து எஜுகேட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோமோ, ஒரு குழந்தைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். உன்னோட சேஃப்டிக்கு இது யூஸ் பண்ணும், நீ வந்து இதை வந்து ஒருத்தவங்களை நீ வந்து அசாஸ் பண்ணிடுறதுக்கோ, ஒருத்தவங்க நீ வந்து ஒரு பழி வாங்குறதுக்காகவோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணி, ஏன்னா நிறைய கேசஸ்ல அந்த மாதிரியும் இருக்கு. அவங்க இதை வச்சு ஒரு வெப்பனா யூஸ் பண்ணி சேஃபர் சைட்ல கேம் பிளே பண்றோம். நம்ம நிறைய மீடியாக்கள் நியூஸஸ் பார்த்துட்டே இருக்கோம். அதை அந்த குழந்தைக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நீ பப்ளிக் பிளேஸ்ல போறியா, உனக்காக கத்த ஆரம்பி, உனக்காக நீ அவங்களை திரும்பி திட்ட ஆரம்பி, நீ சேஃபரா இருக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். இன்னும் ஸ்ட்ரிக்டான லாஸ் வர ஆரம்பிக்கணும். ஆன்லைன்ல ஹராஸ் பண்றது கூட நம்ம எடுத்துட்டு வரும்போது சீக்கிரமா இதுக்கான ஃபைல் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எப்படி கொடுக்குறோன்றத அதை நம்ம வெளியில அவங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கிறோம். அப்பதான் இன்னொருத்தவங்க பார்க்கும்போது இன்னொரு பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு கான்ஃபிடன்ட், ஓகே இந்த மாதிரி நடந்தா இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் யாரா இருந்தாலும் ஈக்குவலான ஒரு லாஸ் வர ஆரம்பிக்கணும். அது ஹை ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், எந்த பீப்புளா இருந்தாலும் இப்படி நடந்தா இப்படிதான் இருக்கும், எந்த லூப் ஹோல்ஸ்னு தப்பிக்காம அவங்களுக்கு அந்த லூப் ஹோல்ஸை பைண்ட் பண்ணி கொடுத்து இதுதான் இப்படிதான் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தா அப்கமிங் டேஸ்ல நம்ம இந்த கிரைம்ஸ் எல்லாம் கம்மி பண்ண ஆரம்பிக்கலாம். தடுக்கிறதுக்கான வழிகள் நம்ம பேசணும்ல, அதே மாதிரி இப்போ அப்யூஸ் ஆயிட்டான், அவங்களுக்கு அந்த அப்யூஸ் நடந்துருச்சு, அது ஆன்லைன்லயா இருக்கட்டும் இல்லை வெளியிலயா இருக்கட்டும், அதுவுமே நிறைய பேர் பயப்படுறாங்கள சொல்றதுக்கு, அதுவுமே பேசணும் அப்படின்றது ஒரு சின்னதாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நடந்துருச்சுன்னா அது தப்பு, நம்ம சொசைட்டி நம்மளை வந்து இப்படி பார்த்துரும் அப்படி பார்த்துரும், நம்மளோட லைஃபே அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து திணிக்க கூடாது. அதை இப்படி நடந்துட்டாலும் இதை பத்தி பேசு, நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், உன்னோட லைஃப் இதோட முடியாது அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே வந்து அவங்க நிறைய விக்டிம்ஸை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.